ஸோ இப்போ வந்து ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இதுதான் என்னோட வந்து ஃபஸ்ட்டு வீடியோ, வ்ளாக்லேயே இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இப்போ தான் கோப்ரோவே செட் பண்ணோம். எல்லோரும் செட் பண்ணி முடிச்சுட்டு வியூவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருங்க ஸ்டாப் போட்டுக்கிறேன், ஹெல்மெட்டு ஸ்டாப் போட்டுக்கிறேன். ஸோ எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் போய்ட்டுருக்கோம். ஒரு சின்ன வேலை, ஸோ அதனால் வேலூர் போய்ட்டுருக்கேன். லைட்டாக இருங்க, ஸ்டாப் வந்து லைட்டாக லூஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ வேலூர் போய்ட்டுருக்கேன். பெட்ரோல் வந்து அடிச்சிட்டேன், ஒரு 200 பெட்ரோல் வச்சுருக்கேன். அதுவே போதுமானது இந்த வண்டிக்கு சொல்ல போனால். நம்மலாம் அதுவே அதிகம்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இருங்க, ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஆடியோ ரெக்கார்ட் ஆகலன்னா வேஸ்ட்டாக போய்டும். ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, நீங்கள் யாரும் இந்த மாதிரிலாம் கை விட்டு ஓட்டாதீங்க. இது வந்து பஜாஜ், வைசர் க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து பஜாஜ். நான் பஜாஜ் வந்து நம்புவேன், ஏன்னா நான் பஜாஜ் ஃபேமிலி, எப்போவுமே பஜாஜில் மட்டும் தான் வண்டி ஓட்டுவேன். ஸோ அதனால் நான் வந்து இது பண்ணுறேன். சரியான குளிருது. ஸ்லீவ் கூட போடாமல் ஆஃப் அண்ட் டிஷர்ட் போட்டு வந்துட்டேன். சமத்தாக குளிருது. வைசரில் உள்ள ஒன்றுமே தெரியல, ஒரே புகை மூட்டமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வியூ மட்டும் பாருங்களேன், சும்மா சமத்தாக இருக்குல்ல வியூ. இந்த பக்கமும் மரம், இந்த பக்கமும் மரம், நடுவில் ரோடு, வேற லெவலில் இருக்குது. சில்லுன்னு இருக்குது. வரும்போது ஒரு சாயா போட்டு வந்தேன், கரெக்டாக இருக்குது. ஒரு சாயா போடாமல் வந்திருந்தேன்னா என்னை பாயில் போட்டு பார்ப்போம். அந்த மாதிரியான குளிர் இன்னும் முடியல. வண்டியில் வேறு சர்வீஸ் சிம்பிள் காட்டுதுக்கு பாருங்க. இது எதனால காட்டுதுன்னா, இன்ஜின் ஆயில் இல்லை வண்டியில், சுத்தமாக இல்லை இன்ஜின் ஆயில். சொல்லப்போனால் நான் 22,000 கிலோமீட்டரில் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணது. 22,000 கிலோமீட்டரில் இப்போ 24,500 ஓடிச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே ஓட்டியிருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து இது போகிறதுக்கே நான் 40 to 50 ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணி போகிறேன். ஏன்னா ஃப்ரெண்டு மெக்கானிக் அவன் செக் பண்ணி பார்த்தான். அவன் என்ன சொன்னான்னா, இன்ஜின் ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, ப்ளஸ் ஆயிலும் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னான் டெப்த்தில். ஸோ பார்த்து பொறுமையாக போயிட்டு அங்கே சேஞ்ச் பண்ணிக்கோ. அதுக்கு அடுத்து ஒரு கஷ்டமான விஷயம், சீஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறமா ஒரு 500 700 நம்ம இதை பார்த்துட்டு சீஸ் ஆயிடுச்சுன்னா நிஜமாக ஒரு மாதிரி கடுப்பே ஆகிடும். ஏன்னா வண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கரெக்டாக ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கும். புதுசாகவே வீட்டிலலாம் அவ்வளோதான். அப்புறமா வண்டி இது மாதிரி அது மாதிரினாலே தூக்கி போட்டு 4 மிதிப்பாங்க. பார்த்துக்கலாம், வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல அதான் நம்ம இப்போ சேஞ்சே பண்ண போகிறோம். அப்புறமா தான் மிச்ச கதை எல்லாம் நம்மளுது. இப்போ ஒரு காமெடி என்ன தெரியுமாச்சு, இருங்க முதல்ல. இது வேற பேக்கெட்டு பிஞ்சிருக்குது. தம்பி 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 பார்த்து பார்த்து பொறுமையாக வாங்க, ஒரு அர்ஜென்ட் இல்லை. உங்களை நான் எதுவும் ஏற்றிட்டு போகிறது இல்லை. அப்புறமா ராஜனை அடிச்சு சொல்லிட்டு, சந்திரன் நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி வந்து என்ன பூச்சின்னு உட்காந்துச்சுன்னா, இது வேற பேக்கெட்டே இல்லை, பேக்கெட் வேறு பிஞ்சிருக்குது. இது வேற ஒரு தலைவலி. அப்பே சொல்லப்போனால் வந்து நான் வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசினுக்கிறேன்னு நினச்சேன். செக் பண்ணி பார்த்தா வீடியோவே ஆன் ஆகல. நான் பாட்டு லொட தொண்ண நான் பாட்டு பேசின்னு வந்துக்கிறேன். ஆனால் பாவமே எனக்கு நானே நினச்சிக்கினேன். அப்புறமா ஆப்பில் இருந்து கனெக்ட் பண்ணி வீடியோ கரெக்டாக ஆன் பண்ணேன். கோப்ரோல் இது ஒரு தலைவலி. ஸோ பேக்கெட் வேறு கிழிஞ்சிருக்குது. ஃபோன் கேன்னு விழுந்துச்சுன்னா அதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஜோலி. இருக்குது ஒரே ஃபோனு. அப்புறமா அது ஒரு தலைவலி. இந்த மாதிரி வேலைக்கு கூட போயிடலாம் போல இருக்குது கைஸ். கம்முன்னு ஜாலியாக சேசிஸ் வண்டி மட்டும் இது பண்ணிவிட்டு அழகாக நம்ம வந்து நான் ஓட்ட கட்சிக்கிறேன். அந்த மாதிரி அழகாக வந்து நம்ம சேசிஸ் வண்டியை கூட கொடுத்துட்டு ஜம்முன்னு இது பண்ணினே கூட போகலாம் போல இருக்குது. நம்ம பார்க்குறாங்க அவங்க ஆடுறாங்க, ஏதோ பேசணுங்கிறாங்க லொடலொடன்னு அப்படின்ட்டு. அந்த அண்ணா ரைட்டில், நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில அந்த வியூவு.
அவர் பார்த்தாரு, யாருப்பா தம்பி நீ அப்படின்ட்டு. கண்டிப்பா என்ன தெரியுமா, இப்போ நம்ம போறோம் அந்த இது ஏதாச்சும் பண்றோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு பதில் ஒரு கம்பெனில போய் நம்ம இன்னொருத்தங்கிட்ட வேலை செய்யறதுக்கு பதில் ஊர்லயே கூட கைஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு விவசாயம் பண்ணின்னு மாடு வச்சிருந்தாலாம் என்ன பண்றது, இடம் இல்லை நமக்கு. அந்த மாதிரி சரி இடம் இருந்தாலும் அந்த சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும். அவங்க சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, நம்மளுக்கும் தெரியும். சரி ஒரு விவசாயம் பண்ணலாம், ஒரு மாடு பார்த்துக்கலாம், வைக்கல் அது இதுன்னு ஏதோ ஒரு வேலை பண்ணலாம். நம்ம சொல்லி கொடுத்துருந்தால், அதுவும் சொல்லி கொடுக்கலையே நமக்கு. நல்லவனாவே வளர்த்து விட்டுறாங்க வீட்டில், ஒரே மன உடைச்சலா போயிடுது. ஓ ஆல்மோஸ்ட் நம்ம இன்னும் போறதுக்கே இப்போ 5:47. நம்ம போறதுக்குள்ள ஒரு 8 or 8:30 ஆயிடும். ஏன்னா நான் அவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுவேன் சொல்ல போனா, அதனால அவ்வளோ நேரம் ஆகும். ஏன்னா இன்ஜின் ஆயில் மாற்றல, இன்ஜின் ஆயில் மாற்றிருந்தோன்னா கொஞ்சம் பறந்துருப்பேன். அச்சிருக்கிறது 200 பெட்ரோல் தான், கொஞ்சம் அங்கங்கே சுற்றுறதுக்கு தான் பெட்ரோல் வேணும். மறுபடியும் மண்டே சென்னை இல்லை ஒசூர், இது ரெண்டு கிளம்பு செகண்ட் கிளிப்பு. ஸோ அப்போ அங்கே என்ன ஆச்சு தெரியுமா கைஸ், சும்மா இப்படி பிரேக் பிடிச்சாங்க பாருங்க, உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். வண்டியில் பிரேக் ஷூ போயிட்டுக்குது. நான் என்ன பண்ணேன், சரி வீடியோ கூட ஆன் பண்ணல, அது ஒரு காமெடி. என்னன்னா இப்படி பிரேக் பிடிச்சேன், ஒரு ஆயா வந்து இப்படி வந்தாங்க, இப்படி பாதி தூரம் இவ்வளோ தூரம் வந்தாங்க. இப்படி வரும்போது கரெக்டாக வந்து இப்படி பிரேக் பிடிச்சேன். பிரேக் பிடிச்சேன்னு இது என்ன பண்ணிச்சு, ஏதோ 10 மணி சங்கு அடிக்கிற மாதிரி பையன்னு சவுண்ட் வச்சு ஆயா உடனே பயந்து அப்படியே இந்த பக்கம் குடுகுடுன்னு ஓடியான்ட்டாங்க. ஒரு செகண்ட் என்னடா ஆயா என்ன தம்பி வரும் பார்த்தா நம்ம தம்பி சென்ட்ரஸ் தான் சவுண்டு போட்டுனுங்கிற அவளை. அதனால ஆயா அப்படியே பயம் விட்டுச்சு போலக்குது. போட்டாங்க ஒரே கேப்பு. எனக்கு காமெடி, ஐயோ ஆயாவை கேப்சர் பண்ண முடியலையான்ட்டு. உடனே காய்ஸ் ஆயா கேப்சர் பண்ண முடியலன்னு நீங்களும் ஆயா வீடு நினச்சிடாதீங்க. நான் சொல்கிறேன் ஜஸ்ட் அது ஒரு காமெடி. இது வேற ரெடி பண்ணோம் கைஸ், போய் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணோம், பிரேக் ஷூ ரெடி பண்ணோம். சி என்எஸ் வச்சுருந்ததுக்கு முன்னாடி என்எஸ் தான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த வண்டி வாங்கினா, இதுவும் அதே மாதிரி தலைவலியாக்குது. ஏன்னா இது எந்த வண்டி வாங்கினாலும் எதனா ஒன்று மாற்றணும் போல இருக்குது. இன்ஜின் ஆயில் மாற்றணும், அதை மாற்றணும், பெருமை எல்லாத்தையும் எதனா ஒன்று மாற்றினே இருக்கணும் போல இருக்குது. நான் தான் பண்ணுறதோ தெரிஞ்சு கம்முன்னு வண்டியெல்லாம் விற்றுட்டு சைக்கிள் வாங்கி சைக்கிள் மிச்சிருமோ. அதோ சைக்கிள் உடனே தாத்தா வராரு பாருங்க எதிரில் ஜம்முன்னு மிச்சுக்குன்னு. அவ்வளோதான், இங்கே ஒரு சைக்கிள் இங்கே ஒரு சைக்கிள். கம்முன்னு தாத்தா கிட்ட இந்த வண்டி குதிர் சைக்கிள் அனுப்பிட்டா. என்ன ஒரு 8-9 மணிக்கு நான் வெளியூர் போக வேண்டியது ஒரு 1:30 மணி 2 மணி ஆகும். சொல்கிறதுக்குல 3 மணி கூட ஆகும். நல்லா சோம்பேறி தூரம் மெஸ்ட்டு கம்முன்னு உட்காந்து போங்களான்ட்டு. இது வேற 10 மணி சங்க மாதிரி பையன்னு. இந்த வண்டியில நம்மளுக்கு சவுண்டு வந்தா, இந்த இரிட்டேட் ஆனாலே கடுப்பு, சரியான தலைவலி ஆகும். அதெல்லாம் கிச்சுன்னு சவுண்ட் வந்தாலோ, இல்லை இந்த பிரேக்ல இருந்து சவுண்ட் வந்துச்சுன்னா, இன்னும் வேற எதுவும் இல்லை இந்த கருமத்துல இருந்தெல்லாம் சவுண்ட் வந்தாலும் ஒரு மாதிரி தலைவலிக்கும். அது எப்படின்னா சரி பண்ணினோன்னே தோணும் நமக்கு. இந்த வண்டி வச்சுங்கிற எல்லாம் முக்கால்வாசி பேருங்களுக்குமே அதுதான் ஒரு தலைவலியாகவே இருக்கும். அவன் வண்டியிலேருந்து எந்த ஒரு சவுண்டும் வரக்கூடாது. இந்த ஹையர் சிசி வச்சுங்கிறவங்களா இருந்தாலும் சரி, லோயர் சிசி வச்சுன்னு அந்த வண்டியை லவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. இந்த கிட்டத்தட்ட 1.5 நாள் வண்டி எடுக்காம இருந்தேன். அதனால் ஸ்டார்டிங் வந்து பிரேக் பிடிக்கும் போது சரியான ஸ்டக்கு, குச்சாலே அப்படியே ஜாம் ஆயிடுச்சு. வண்டி குர்றன்னு ஜாம் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஏதோ டிஸ்கச்ச மாதிரி மூவே ஆகல. அது வேற ஒரு பக்கம் தலைவலி கடுப்பாக இருந்துச்சு. என்னடா இது திடீர்னு எங்கன்னா போய் இப்போ சிட்டியில் ஒரு வண்டி எனக்கு டிராஃபிக் ஜாமில் போய் பிரேக் ஆச்சு நின்றுச்சுன்னா, பின்னாடி வர சும்மா கைய நான் வச்சு தள்ளி சதாச்சுமா. அது வேற ஒரு பக்கம் தலைவலினா நான் யோசிச்சேன். கொஞ்சம் ஓட ஹீட்டாக கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே, போய் பெட்ரோல் போகலான்னு பார்க்குறேன். 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். முன்னெல்லாம் வந்து 102 ரூபா 104 ரூபா இருந்துச்சு. 1 லிட்டரு 800 ml 850 ml சில்லர் கிட்ட வந்துடும் 200 ரூபாய்க்கு போட்டா. இப்போ 200 ரூபாய்க்கு போட்டேன், எனக்கு 1 லிட்டர் 600 ml தான் வந்துக்குது. என்ன பண்றே தெரியல. பெட்ரோல் ஏத்தினே போறானுங்க, எல்லாமே ஏத்தின்னு போறானுங்க.
லிட்டர் எவ்வளோன்னா 112 ரூபாவும். 112 ரூபா லிட்டர் பெட்ரோல்னா நான் எங்கேருந்து பெட்ரோல் போடுறது? அதான் அப்படி சத்தாய்க்கானு தெரில. பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே வந்துக்கிறோம்னா, இப்போ நம்ம வந்து குடியாத்த ரீச் ஆகிக்கிறோம். இந்த வியூ பாருங்க, இது கூட மாசாக இருக்கும். இது புதுசாக கட்டி விட்ட பிரிட்ஜ், இது சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் போயிருப்பேன் அன்றைக்கே. நான் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆச்சுன்னா, பிளாக் பண்ணிட்டானுங்க. நானா கடுப்பாயிட்டேன். அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து யூ டர்ன் போட்டுன்னு வந்து போனது ஒரு தலைவலிச்சு எனக்கு. இதுவரை கீர் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து யூ டர்ன் போட்டுன்னு அப்புறமா வந்து இங்கே போனேன். இல்லடா இது நமக்குனே ஞானம் எல்லாம் வந்துடும் போல இருக்குதுன்னு நினச்சின்னு இருந்தேன் நான். இப்போ கூட இல்லை, கஷ்டப்பட்டு உயிரை குத்து பேசுனுங்கிறேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகாம கூட்டம். அப்போ இது கதை இந்த கேமராக்கு போட்டு தலையிடுறேன் பார்த்துக்கோங்க. சவுண்டெல்லாம் வந்துச்சு, கிச்சு கிச்சு முச்சு கிச்சின்னு. ரெக்கார்ட் ஆயிடுச்சான்னு தெரியலையே, அதான் தலைவலி. இன்னொன்று என்னன்னா, கோப்ரோவில் சார்ஜர் இல்லை சுத்தமாக. நான் சார்ஜே போடலண்ணா. நான்லாம் சரியான சோம்பேறி, நிஜமாலே சொல்கிறேன். நான் சார்ஜ் வந்து போட்டிருக்கலாம். நான் காலையில் எழுந்துட்டேன். எழுந்துட்டு சரி மூஞ்சி கேக்கெல்லாம் களின்னு இது பண்ணிட்டு வரலாம், அந்த கேப்பில் சார்ஜ் போட்டுருக்கலாம். வயிற்றுக்காரனா என்னன்னு சோம்பேறித்தனமாக பார்த்துன்னு உக்காந்துட்டேன். அட விட்றா யாரா போடுறதுன்ட்டு. அதில் இருந்துச்சு 70 என்னவோ இருந்துச்சு. 70 போதுமான்னு கேட்டிங்கன்னா போதாது. ஏதோ டோலி இருக்குது. சரி தப்பு ராசா, வாழ்க்கையில் முன்னேறு அப்படின்னு நம்மளே சொல்லி மனசு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஏதோ சொல்லியிருந்தானே அப்படிதான் குறுக்கால தான் நானே கௌசிக் மாதிரி பேசி மறந்துப்பேன். நான் போனா இவராச்சும் பரவாயில்ல, இந்த மாதிரி கை போடுறாரு. நம்மளாம் இண்டிகேட்டர் போடுவோம், அது வரைக்கும் இவராச்சும் இந்த மாதிரி கை போடுறாரு. சில இந்த பிட்டு புக்கிறானுங்க, இண்டிகேட்டர் போட மாட்டானுங்க, ஒன்றும் போட மாட்டானுங்க. அப்படியே என்னவோ அவங்க அப்பா விட்டு ரோடு மாதிரி டப்புன்னு வலிச்சிருவானுங்க. அந்த மாதிரிலாம் வலிச்சுதான் இந்த வண்டியில் எனக்கு கிட்டத்தட்ட 3-4 அடி வந்துக்குது. இந்த ஹேண்டலெல்லாம் என்ன சும்மா அப்படியே கேரளா ஹேண்டல் பால் ஸ்டைலுக்கு போட்டுக்கிறேன்னு நினச்சிக்கிறீங்களா? கீழே வந்து ஹேண்டல் பெண்டாச்சு. அந்த ஹேண்டலே வந்து பெண்ட் எடுத்து இது போடலான்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறமா சொல்கிறானுங்க, லேத்துலேயே பெண்ட் எடுத்து குத்தா அழகாக போட்டுருவானுடா அப்படின்ட்டு. அது தெரிஞ்சிச்சு. நான் அப்போவே அதே போட்டிருப்பேன். இது போய் தண்டத்துக்கு 500 ரூபா குத்துவாங்க. அந்த இதை வேற லேத்துலேயே குத்துனா 150 ரூபா, பெண்ட் எடுத்து ஃபிட்டிங் ஒரு 50 ரூபா, 200 ரூபா ஸ்டாக்லேயே முடிஞ்சிருக்கு அழகா. இது வாங்கி இங்கே பாருங்க, இந்த சைடெல்லாம் ரஷ்ட்டு. அதான் இந்த கேப்டர் தான் உங்களுக்கு. இது ஒழுங்கா ஃபிட்டிங் கூட பண்ணலாம். இது வேற கிடின்னு ஆடுது ஒரு டைம் திடீர்னு. அப்புறமா எங்க இந்த ஹேண்டல் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் எங்கன்னா புட்டுன்னு கிட்டுன்னு போயிட்டேன்னா அதுவே ஒரு சிரிப்பாக போயிட்டோம் நம்ம பொழப்பு. ஏற்கனவே நம்ம பொழப்பே சிரிப்பாக தான் போய் நிற்குது. ஓஹோ, நாய் இறந்துட்டு இருக்குதுங்க. யாரோ அடிச்சு தூக்கிட்டாங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. எப்ப சரி. இன்னொன்று என்னன்னா, அது ஸ்மெல்லு ஒரு மாதிரி, ஏதோ ஒரு மாதிரி அது ஸ்மெல்லு வந்துச்சு. இப்போ அந்த ஸ்மெல்லு மூந்ததுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி அப்படி என்னவோ வாமிட்டாக வர மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில. ஆனால் அந்த அண்ணா பார்த்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு. அப்படியே அழகாக கையில் எடுத்து போற கூப்பிட்டு போனார். வேற எவனா இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணவும் மாட்டானுங்க. சொல்லப்போனால் அப்படி பண்ணவும் கூடாது. இன்னொரு விஷயம், ஏன்னா இப்போல்லாம் வந்து என்ன ரேபிஸ் வருது அது இதுன்றானுங்க. கேட்டால் மருந்தே இல்லை, டேரெக்டாக மண்டே போட வேண்டியதான்றானுங்க. நானாக இருந்தால் காமெடி பண்ணிவிடுவேன். மண்டே போடாதீங்க சார், டியூஸ்டே போட்டிருக்கேன்ட்டு. தம்பி இந்த மாதிரிலாம் நீ காமெடி பண்ணியிருந்தோன்னா அவ்வளோதான். நம்ம இது வருங்க, அவங்க பேர் என்ன, கிளப்பு, ஏதோ ஒரு கிளப்பு இருப்பேன், காத்தாடி கிளப்பு என்னவோ. அவங்க காமெடி பண்ணுற மாதிரி தான் நானும் காமெடி பண்ணி நோக்கானுப்பேன். நீ இது மாதிரி காமெடி பண்ணினே ஊத்தராங்கின்னு உனக்கு சீக்கிரம் வாங்க. அப்புறமா வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணி பார்க்குறேன் வச்சு. பள்ளிக்கொண்டா டோல் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, பைக்கர்ஸ் போகிறாங்க.
சொல்லலாம் சண்டே பைக்கர்ஸ். பட் அதெல்லாம் வந்து ரெட் போர்டு இல்லை. ரெட் போர்டுனா டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கல் தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம். ஐ திங்க் அதெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கல்ஸ். நம்மளும் வாங்குவோம் கைஸ். ஒரு நாள் சூப்பர் பைக் எடுக்கிறோம், அடிச்சு கிளிக்கிறோம். இப்போ யோசிக்கிறேன் ஏன்னா என்ன சேல் பண்ணணுன்ட்டு ரொம்பன்னு வச்சுருந்தாங்களாம். அதனால ஒரு வகையில் சந்தோஷம்தான் இப்போ. ஏன்னா ஏதோ ஒரு லாங்கிங் போகிறேன்னா ஓகே, எனக்கு இந்த வண்டியே மைலேஜ் கொடுக்குது, நல்லா போவோம், பொறுமையாக போவோம். அது இந்த மாதிரி நேச்சர்ஸ் எல்லாம் பார்த்துன்னு போவோம். வேகமாக போய் இன்னத்துக்கு கிள்ளிக்கு போகிறோம் நம்ம. இப்போ சொல்லுங்கள், அது வந்து எந்தெந்த இடத்துக்கு வேகம் தேவையோ அந்தந்த இடத்துக்கு தான் வேகம் தேவை. நல்லா எண்ணெய் வச்சுருந்தாலும் அப்படி தான் போவோம். நல்லா சில இடத்தெல்லாம் பொறுமையாக பார்த்து நின்று போய் உலகத்தை ரசித்து பார்த்துட்டே பொறுமையாக போவேன். வேகம் போக வேண்டிய இடத்துல மட்டும்தான் வேகமாக போவேன். தேவையில்லாத இடத்துலலாம் பொறுமையாக தான் போவேன். அந்த பையனுக்கு பைக்கர்ஸ் கேங்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. திரும்பி பார்த்துங்களாம். இந்த முடி வேற. எங்கள் வீட்டில் போனால் எங்கள் அம்மா இப்போ என்ன வெட்ட போகிறாங்க 4 3 2 ஏன்னு கேட்டிங்கன்னா முடி வெட்டினோம் நாங்கள். எப்படின்னா ஒட்டை வெட்டினோம் நாங்கள். நான் என்ன பண்ணேன் ஊன்னு சொல்லிட்டு கம்முன்னுட்டேன். அப்புறமா போயிட்டு லைட்டாக ஆனால் என்ன முல்லட் கட்டிங் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். நானும் கட்டிங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்தா காமெடியாக இருக்கிறேன். நம்ம வடக்கு நண்பர் இருக்கால, வடக்கு நண்பர், அவங்கள்ட்ட போய் தலையை குத்துறேன். அவன் பான் பராக் துப்பினா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அந்த அவளுக்கு காமெடியாக வந்து என் முடியை வெட்டி விட்டான். எனக்கு அதுவே ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போச்சு. ஏன்னா கருமண்டா இதுன்னு நினச்சிக்கினேன் நான். ஏன்டா என் கூட போய் தலையை குத்தோம் அப்படின்ட்டு யோசிக்க வச்சிட்டான். அது வேறு விஷயம். யோசிச்சுட்டேன் நான் அங்கேயே. அப்புறமா அந்த கடையோட முதலாளி இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி தம்பி நல்லா வெட்டுறானா என்ன ஏது சொல்லுப்பா அப்படின்னாக்கா, இன்னொருத்தன் இருக்கான்பா அவன் ஊருக்கு போயிருக்கானா, இவனே அருமையாக வெட்டுறான், இன்னொருத்த வரேனா அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நான் அருமையாக வெட்டுறானா, நீ தான் ஓனரானான்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. அது இன்னும் ஒன்றும் இல்லை, வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. சைட் மிரர் போட்டுறோம். முதல்ல சைட் மிரர் போட்டால் தெரிஞ்சிடும் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்ட்டு. அது அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ இந்த இது வருது இல்லை த்ரெட்டு, இந்த த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் பிளெஞ்ச் ஆயிடுச்சு. அதை போய் ரீட்ரெட்டு போடணும். ரீட்ரெட்டு போட்டு தான் மிரர் போட முடியும். அதை போட்டு பார்க்கல நான், கீழே உள்ளதோடு சரி அப்படியே கழட்டிட்டேன் நான். அதை போய் ரீட்ரெட்டு போட்டு பார்த்துட்டு தான் என்ன அதுன்ட்டு. சரி அங்கே என்ன சொல்லியிருந்தானே, அந்த ஓனர் இருக்காருல்ல, அவர் கேட்டுருந்தாரு, என்னப்பா தம்பி நல்லா வெட்டுறான் நான் வைப்போமா அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நீ வெயின அவன் உன் கடையில் கல்லா கட்டுன்னு நினச்சின்னு வந்துட்டேன் நான். அந்த டைம் ஆபான்னா இந்த டைம் வந்ததே நீ இந்த கதி பண்ணி விட்டீங்க. அந்த டைம் நான் வருவேன் நினைக்கிறீங்கன்னு மனுஷன் நினச்சிக்கினேன். ஓ சரின்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துட்டேன் நான். ஆக்சுவலி வேறு கடைக்கு பேர் கண்டுது, தெரிஞ்ச ஒரு அண்ணா கிடக்குது. ரொம்ப அங்கேயே போயிருந்துங்களாம். சும்மா புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை. படத்தில் வர மாதிரி தேவன் நித்த பண்ணு அத்தை பண்ணி அத்தை வேணா பண்ணு, ஒழுங்கா முடிய வெட்டு முதல்ல, அப்போதான் பார்க்கறதுக்கு அழகாப்ப. சொல்லப்போனால் அதுதான் ஹேர் ஸ்டைல் தான் நம்மளோட ஒரு 40 to 50% இது லுக்கே சேஞ்ச் பண்ணுறதே நம்ம ஹேர் ஸ்டைல் மட்டும் தான். நம்ம பாடியில் உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கட் பண்ணுவாங்க. சில பார்பர்ஸுக்கெல்லாம் தெரியும் அவங்களுக்கே உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி முடி வெட்டினா ஓகே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்குலாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுக்காம போங்க, அது தேவையில்ல. இப்போ கோப்ரோல் சார்ஜ் இல்லை, நான் வேலூர்கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, சரி பை. ஸோ வந்துட்டோம், அவ்வளோதான். வேலூருக்கு வந்துட்டோம். விஐபி சிட்டி இன் வேலூர் ப்ளூ வெரிஸ். அப்பா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நான் போய் பார்க்கணும் வீட்டில். எடிட்டிங்கில் தான் டைம் பார்க்கணும். எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்புனேன், ஆல்மோஸ்ட் ஒரு 7 வீட்டுக்கு அங்கே அங்கே போய் போகிறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 7:20 to 7:30. ஓகே தான். ஐஆர்சிசி வண்டியில் வர்றதுக்கு இதில் வர்றது
இது கூட பரவாயில்ல, ஓகே. நான் இந்த வண்டியில் பெங்களூரு ஒசூர்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் போகும்போது சரியான கடுப்பாகும். ஏதோ நீங்கள் இங்கே வந்து ஒரு ஐஆர்சிசி எடுத்து நீங்கள் ஒரு குஜராத் போகிற மாதிரி இருக்கும். போனோம் போயிட்டே இருக்கணும். இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறோம்ல, வீடியோஸ் பண்ணும்போது இப்போ பிகினர்ஸ்க்காக வந்து என்ன தெரியுமா ஒரு இதுவாக இருக்கும். நானே பிகினர் தான், அதுதான் சொல்கிறேன். என்னோட கருத்தை தான் நான் வந்து அப்படியே உங்களே சேர்த்து வந்து ஆட் பண்ணி விட்றேன். பிகினர்ஸுக்கு என்ன தெரியுமா ஒரு பயமே, இப்போ வீடியோ எடுக்கும்போது யாருன்னா பார்ப்பாங்களோ, ஐயோ காமெடியாக நினைப்பாங்களோ, இப்போ அவங்க பார்ப்பாங்க, நமக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நீங்கள் உங்கள் பாட்டு உங்கள் வீடியோ நீங்கள் எடுத்துகிட்டு போயினே அவன் என்ன நினச்சா நமக்கு என்ன கிடக்குது. அது ஒன்றும் இல்லை, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்தேன். ஏன்னா நான் பள்ளிக்கொண்டா டோல்கிட்ட வரும்போது ஒரு டைம் வீடியோ ஆன் பண்ணேன். நான் அப்போ நான் கரெக்டாக பேசின்லாம் வந்தேன். நான் பேசின்லாம் வந்து ஒரு பாதி தூரம் எதுக்கோ வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம்ன்ட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். நான் நினச்ச மாதிரி வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. இந்த ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு எப்போ இந்த ஹெல்மெட் போகிறதுக்காகவே இந்த முடி ஃபுல்லாக எடுத்துடலான்னு தோணுது எனக்கு. சரியான கடுப்பாகுது இந்த ஹேர் ஸ்டைல் ஒரு பக்கம். இன்னைக்கு சண்டே வேற, இன்னைக்கு இது போட்டிருப்பாங்க. அப்பா அதுதான் நான் சொன்னேன்ல, பிகினர்ஸ் அது ஒன்று தான் நமக்கு ஒரு இதுவாக இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ எப்படி தெரியுமா இந்த சொசைட்டி வந்து பார்க்குறது, இப்போ ஒரு ஐஆர்சிசி வச்சு ஒருத்தர் கோபுரை வச்சு ஒரு வீடியோ எடுத்தானா ஓகே, இதோ ஒரு லோயர் சிசி வச்சு வீடியோ எடுத்து எதனா பேசி இந்த மாதிரி பண்ணிட்டு போனோன்னா சில பேர் சிரிப்பாங்க, காமெடியாக பார்ப்பாங்க, இவன் என்னடா பண்ணிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம ஒன்றும் சொல்லி தப்பு இல்லை, அது அவங்க இது யாருன்னானா நினச்சிட்டு போனோம். நம்மளுக்கு எல்லாம் நம்ம வீடியோ பண்ணுறோம் போடுறோம், அவ்வளோதான், மாஸ் பண்ணுறோம், அப்படியே தட்டி தூக்குறோம், அவ்வளோதான். எப்பா இப்போதான் குளிர்லாம் கொஞ்சம் கம்மியாகி நார்மலாக இருக்குது எனக்கு. நான் சொல்லப்போனால் பின்னாடி பிரேக்கே பிடிக்கிறது இல்லை, ஃபுல்லாக முன்னாடி பிரேக் தான் வச்சு அழுத்தின்னு கலக்கிறேன். வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னே பைக்கர் சர்வீஸ் டொனேஷன் என்ன ஒரு குரூப் ஒன்று பண்ணிட்டு யாராலெல்லாம் முடியுதோ ஒரு 50 100 போடுங்கன்னு கூட வாங்கிலான்ற அளவுக்கு இது. அவ்வளோ கடுப்பாகுது இந்த சிம்பிளை பார்த்தப்புறம். நான் பண்ணுறது பாருங்க, இன்னைக்கு சண்டே இல்லை, ஸோ இன்னைக்கு சண்டே பஜார் இருக்கும். ஸோ சண்டே பஜாரில் என்னென்ன திங்ஸ் அதெல்லாம் இருக்கும். மார்க்கெட் சைடு பஜார் உள்ளெல்லாம் வந்து சண்டே பஜார் போட்டிருப்பாங்க. அப்புறமா நம்ம கோட்டைக்கு பின்னாடி ரோடுக்காக கூட வந்து அங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ திங்ஸ் ஐட்டம்ஸ், இந்த பழைய காலத்து இது. நீங்கள் இது நம்ம பெங்களூர் இருக்குல்ல, பெங்களூர் சிக்பேட் போனீங்கன்னா அங்கே இன்னும் இதோட மஸ்ட்டாக இருக்கும். அங்கெல்லாம் இன்னும் சூப்பராக கிடைக்கும். ஷூஸ் இருக்கும் உங்களுக்கு, விண்டேஜ் கேமராஸ், நார்மல் கேமராஸ், கோப்ரோ, ஐஃபோன் எல்லாமே கிடைக்கும். பட் பார்த்து எடுக்கணும். இப்போ ஐஃபோனை பற்றி தெரிஞ்சிருக்கிறவங்க, ஐஃபோனில் ஒர்க் பண்ணவங்க, அந்த மாதிரி ஆனவங்க ஃப்ரெண்டு, இல்லை ஐஃபோன்லேயே தான் அவன் வந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன் அப்படின்றவனெல்லாம் கூப்பிட்டு பண்ணிங்கன்னா பார்த்து ஒரு மாஸ்டர் பீஸாக எடுத்து போட்டுன்னு வரலாம். பேட்டரியெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அது ஒரிஜினலாக அப்படின்னு செக் பண்ண தெரிஞ்சுவாங்க. அதே போல் இந்த கோப்ரோ யூஸ் பண்ணி நல்லா பழகினவங்க, கேம் யூஸ் பண்ணவங்க, அவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு பண்ணிங்கன்னா அவங்களாம் ஷட்டர் ஸ்பீட் பார்த்து, இல்லை எப்படி என்ன கேமரா ஸ்டக் ஆகுதா, நல்ல கேமராவா, உள்ள என்ன ஸ்பேர் சும்மாவான்ட்டு நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் அழகா ஓடு அடி மாசம் போது பாருங்க காய்ஸ், ஹார்ஸ் பவர் எத்தனாயிரம் பிஹெச்பி. இது வந்து வேலூர் கோட்டை கிடையாது, இதில் வந்து லவ்வர் கோட்டை. இது லவ்வர்ஸுக்கான கோட்டை. நல்ல காலத்தில் கட்டி விட்டுக்கிறாங்க லவ்வர்ஸுங்களுக்காக. வாங்கம்மா ஜாலியாக இருங்க உங்கள் ஆளுங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை கட்டி விட்டுக்கிறாங்க. ஜாலியாக இருங்கப்பா அப்படின்ட்டு. அட்னஸ் 200. இதுதான் திடீர்னு குளிருது, திடீர்னு நல்லா இருக்குது. என்ன மாதிரியே இருந்தால் பைத்தியம் பிடிச்சிதா கிளைமேட்டு கூட. திடீர்னு ஜில்லுன்னு ஆகுது, கையெல்லாம் பாருங்க மஞ்சள் மஞ்சள் ஆகுது.
ஓ எப்பா ஓ ஓ எல்லாம் ஓவர்டேக் வச்சு எங்கன்னா போய் என்னன்னா பண்ண போகிறேன் நீ? அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கடா ஓவர்டேக்குன்னா, அடிக்கக்கூடாத இடத்துலலாம் ஓவர்டேக் அடிக்கணும். எப்பா இந்த லாரி பின்னாடி போனால் செம்ம தூள் வருது. கண்ணு வேற. வைசர் போட்டுப்போம். வைசர் போட்டுக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும். ஐயோ எப்பா ஓவர்டேக் வச்சிடும் முதல்ல. சரியான தூள் அடிக்கலாம் கண்ணில். சொல்லப்போனால் நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணல, அங்கேருந்து இங்கே வரையுமே நான் ஒன்றுமே வைசரே போடல. வைசர் போடாமல் தான் பேசின்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி கேட்குதுன்னு தெரியும் எனக்கு. அதனாலே நான் வந்து வைசர் போடாமல் தான் வந்தேன். சரி ஆடியோ குவாலிட்டி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ என்ன தெரியுமா காமெடியா, எங்கள் போயிட்டு காமெடியே ஆடியோ குவாலிட்டி கேட்டுச்சுன்னா எடிட் பண்ணும்போது சிரிப்பாகும். ஓகே இந்த இடத்துல தான் போடுவாங்க ஃபுல்லாக. சண்டே பஜார் இங்கே ஃபுல்லாக போடுவாங்க. இன்னும் போடல இருக்குது. இது வந்து ஒரு மினி லவர்ஸ் பார்க். அது லவர்ஸ் கோட்டானா இது பார்க். ஃபுல்லாக மூளை பார்க்கானே நல்லா ஜிலின்னு இருப்பாங்க. பார்க்கும்போதே கடுப்பாங்க. என்ன பண்ணுறது? என்ன டோலிங்களோ. சண்டே வந்துடலாம் போல இது மாதிரி அழகழகா ஜாலியாக பார்க்குது கண்கலா காட்சிகளை. ஓவர்டேக் அடிக்க முடியுமா? படிக்கணும். அது ஓவர்டேக்கு எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கணும். டைமிங் பார்த்து கரெக்டாக கேப் பார்த்து எல்லாமே பார்த்து ஓவர்டேக் அடிக்கணும். சும்மா நானும் ஓவர்டேக் அடிப்பேன். ஓவர்டேக் வாய்க்குள்ள இருந்துச்சு. ஓவர்டேக் ஓவர்டேக் தான் சார். ஓவர்டேக் நானும் ஓவர்டேக் எடுப்பேன்னு சொல்லிட்டு சும்மா அச்சுன்னு உட்காந்துக்கூடாது. அந்த காரக்காரன் நாங்கள் அது மாதிரி அழகாக பார்த்து போயிருந்தேன். அழகாக பார்த்து சுதானமாக அடிக்கணும். நான் வந்து சிங்கிள் மீனிங்கில் சொல்கிறேன், நீங்களாம் டபுள் மீனிங்கில் புரிஞ்சிக்கூடாது. என்ன படம் ஓடுது? ஓடினுங்குது. அதான் ஹிந்தி வாலாஸ் படம் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. அக்கா பறக்கிறாங்க, போலீஸ் அதான் பறக்கிறாங்க. அம்மா தம்பி தான் மாட்டு ஹெட்ஃபோன் போட்டுக்கணும். இந்த காமெடி எனக்கு வினத்துமா, இந்த ஹெட்ஃபோனில் வந்து அந்த ஒயிட் கலர் ஹெட்ஃபோன் வருது இல்லை, அந்த ஏர்பாட்ஸ், அதில் வந்து இப்போ ஏதோ ஒரு மாடல் வந்து இது என்னத்துக்கு இவ்வளோ நீட்டு கொடுத்துக்கிறானுங்கன்னே தெரில. அந்த பட்ஸ் வர இது பேஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அந்த ஸ்டாப் அந்த இது மாதிரி வருது கீழே, அது இவ்வளோ நீட்டு கொடுத்துக்கிறானுங்க. காமெடியாக இருக்குது அது. இவனுங்க நார்மலாக வர இதுவே போடலாம். இவனுங்க யாரா இவனுங்க காமெடியாக இருக்குது அது பார்க்கறதுக்கே. அதையும் போட்டுன்னு ஜாலியாக சுற்றுனுங்க அவனுங்க ஜம்முன்னு. போடுங்க. நான்லாம் வந்து ஒரு ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். சீரியஸ்லி செம்ம ஒர்த்து கைஸ். அது ஒரு 253 rupees என்னவோ தான் அந்த ஏர்பாட்ஸு. அதில் ஏஎன்சி முடிஞ்சு, அப்புறமா ஆடியோஸ் கேட்குறோம்ல, அதுக்குன்னே செப்பரேட்டாக ஒரு ஏதோ ஒன்று இருந்துச்சு. அது பேர் சில ஞாபகம் இல்லை. பட் எனக்கு பிடிச்சதே இல்லை ஏஎன்சி தான். அது ஒர்த்து. அது எப்படி சொல்கிறேன்னா, அந்த 253 rupeesக்கு வந்து சொல்ல போனால் அது ஒர்த்து. அந்த ஏஎன்சி மோடு அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும்ல. கூப்பிட்டா கூட கேட்காது. எங்கள் அம்மாலாம் வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, தம்பி வாப்பா இங்கேன்ட்டு. கேட்கவே கேட்காது. ஃபுல்லாக சவுண்ட்லாம் வச்சுட்டு உட்காந்து படம் பார்த்துருந்தாலோ இல்லை கேம் விளையாடிருந்தாலோ கேட்கவே கேட்காது. நல்லா ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அது சொல்லப்போனால். அது இன்னொரு காமெடி என்னன்னா, இப்போ நான் வீடியோ எடுத்துனுங்கிறேனே, இது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுதா இல்லை 4.3 ரெக்கார்ட் ஆகுதானே தெரில. ஐயோ கடுப்புடா. வீடியோ கட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு தான் இங்கே போய் பார்க்கணும் எதில் ரெக்கார்ட் ஆகிடுங்குது. இல்லை 4.3 ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, நல்லா கடுப்பாகிடும். நல்லா 4.3 ஏன்னா அது வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறோம்ல, ஷார்ட்ஸுக்கான ரேஷியோ அது. அதை எடுத்துன்னு போய் யூடியூப்பில் பார்க்குற வீடியோ ரேஷியோக்கே மெர்ஜ் பண்ண முடியாது. அது தலைவலி. அது ஏஐயில் போட்டு எதனா வெப்சைட்டில் போட்டு அது வந்து எப்படின்னா இதுவே கரெக்ட் ஆகிடும். அந்த வீடியோ குவாலிட்டின்றதே கரெக்ட் ஆகிடும். அது நல்லாவே இருக்காது. அது அப்புறமா பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்காது, போடுற எனக்கும் நல்லா இருக்காது, கடுப்பாயிடும். நான் ஏதோ 2-3 இடத்துல கட் பண்ணேன் நான். ஐயோ எப்பா சரி என்னடா வாழ்க்கை இதுன்ற மாதிரி இருக்குது.
இல்லை இல்லை இதுதான் உழவர் சந்தை. இப்போதான் இங்கே வரணும். இது அழகான ஒரு டோலி. இது அந்த பொண்ணு லுக் கொடுத்ததை பார்த்தீங்க கண்ணிலே அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு கண்ணிலே பார்க்குது அழகா. நல்லா தான் இருந்துச்சு. நம்ம குடும்பத்துக்கு தான் தேவையா கோபி. இண்டிகேட்டர் போட்டால் கூட வந்துனே போனாங்க. அது சண்டேலாம் இவ்வளோ பேர் சுற்றுறாங்களா பாருப்பா, எனக்கே இப்போ தான் தெரியும். அங்கே போய் நிப்பாட்டி தான் நான் பார்க்கணும் அந்த அது எதில் ஓடினுங்குது, கருமா வீடியோவில் ஓடினுங்குதா எதில் ஓடினுங்குதுன்ட்டு. அவ்வளோதான். சரி கைஸ், மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.